小轩窗梳妆，是谁家姑娘？轻轻摇香玉铃铛。愿晚风送霜，愿期尽天光。你是枕边月色微凉。少年褪戎装，人把浮名藏，欢乐前桌的吟唱。愿人世无常，愿思念风涨。历史掌心将阳滚烫。夜雨绵绵，夜不成眠，想与你相见，相拥如眠，相随随年年。苦足无眠，心事残烟，想与你相见，此情绵绵，心幸福绵绵。அருமை. பென்ஷாலோ என்னுடைய 9வது கலை சாதிச்சிட்ட. நிஜமாவா? அப்பனா உடனே சகோதரரை கூப்பிடுங்க, முயற்சி பண்ணி பாப்போம். போட்டி மனப்பான்மை. இந்த 9வது கலையை கத்துக்கிறதுக்கு 1 மாசமா நான் வெளியிலே போல. ஆனா சகோதரர் வாக்கு கொடுத்தாரு, நான் அவரை தோக்கடிச்சிட்டா நான் சொல்ற ஒரு விஷயத்த அவர் செய்வாரு. ஆனா உன் சகோதரனால இப்ப இங்க வர முடியும்னு தோணல. உன் சகோதரனுக்கு திருமணம் ஆயிடுச்சு. என்னது? அவருக்கு திருமணமா? எனக்கு தெரியாம எப்ப நடந்துச்சு? நீ உள்ளுக்குள்ளே இருந்து பயிற்சி எடுத்துட்டு இருந்த நாள்ல நீ வேற பயங்கர லட்சிய வெறியில இருந்த. சின்ன விஷயங்களுக்காக உன்னை தொல்லை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். லான்சாங்குடைய சிறந்த வீராங்கனை ஆகணும், அதுக்கு சில தியாகங்களை செஞ்சுத்தானே ஆகணும். இப்படி ஒரு தியாகத்தை செஞ்சு எனக்கு என்ன ஆயிட போகுது? ஆசானி, என் கழுத்தை அறுத்துட்டீங்க. உடனே வண்டியை கட்டுங்க, அண்ணனோட மாளிகைக்கு போகணும். உயரமா இருக்கு, ரொம்ப உயரமா இருக்கு. இளவரசி கண்டிப்பா போய்தான் ஆகணுமா? ஆமா, ஆனா இதுல இருந்து விழுந்துட்டா ரொம்ப வலிக்குமே. வலிக்கும் தான், ரொம்ப வலிக்கும் தான். அதான் சொல்றேன், போயிடலாம் வாங்க. ஆசிரியர் சொன்னார்ல, அவசரப்பட்ட நம்மள பிடிச்சிருவாங்க. நான் எதுக்கும் பயப்படுறதாவே இல்ல. 10 வருஷமா அரண்மனைக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்போ நான் இங்க மாட்டிக்கிட்டு இருக்கணுமா? கொஞ்சம் கவனமா இருங்க இளவரசி. பார்த்து, கவனம் கவனம். பார்த்து விழுந்துடாதீங்க. சரி சரி, நீ ஏறு. வேணும்னா உனக்கு துணையா நான் மேல வரட்டுமா? ஆச்சோ இளவரசி, பார்த்து. தளபதி அவர்களே, என்ன விஷயம்? சும்மா காத்து வாங்கலான்னு வந்தீங்களா? இன்னைக்கு வானிலை நல்லா இருக்குல்ல? நான் இந்த இடத்துல ரொம்ப வருஷமா இருக்கேன். சுவர்ல செடி முளைச்சு பாத்திருக்கேன், ஆனா மனுஷ முளைச்சு இப்பதான் பாக்குறேன். இளவரசி பார்த்து. பாத்தீங்களா, நான் எங்கேயுமே வெளியில போகல. இருங்க இளவரசி, நான் உதவி பண்றேன். ஐயோ இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம் இளவரசி, நான் உதவி பண்றேன். அப்படி போ. என்ன பண்றீங்க நீங்க? என்ன கொடுமை இது! பணியாட்கள் ஆடைய உடுத்திருக்க, சுவர் மேல உட்கார்ந்துருக்க. நீ எல்லாம் ஒரு இளவரசியா? இப்படி செய்ய உனக்கு வெக்கமா இல்ல? என்ன பிடிக்கலன்னா விட்டுற வேண்டியதானா? எனக்கும் ஆசைதான். நிஜமாவா? ஆனா தப்பு பண்றவங்களை தண்டிக்காம நான் என்னைக்கும் விட்டதே கிடையாது. ஹே பாய், நீ போய் வேலையாட்களை கூப்பிடு, சுத்தி நிக்க வை. இவங்க செஞ்சது தப்புன்னு உணர்ற வரைக்கும் கீழே இறங்க விடாத. உத்தரவு தளபதி. தளபதி திருமணத்தை பத்தி யோசிச்சதே இல்ல. இப்போ உடல்நிலை சரியில்லாத இளவரசியை போய் கல்யாணம் பண்ணிருக்காரு. ஆண்கள் கிட்ட இருக்கிற பிரச்சனையே இதுதான். பலவீனமா இருக்கிற பெண்களை போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நீங்க தளபதியை காப்பாத்தணும்னு நினைச்சீங்கன்னா மத்தவங்க செய்யற தப்ப பார்த்து கத்துக்கோங்க.
அந்த இளவரசிய பத்தி நினைச்சாலே கோவம் தான் வருது. எவ்வளவு தைரியம் இருந்தா அவ இப்படி பண்ணிருப்பா. நான் சூடாயிட்டேன். ஏய் இருங்க இருங்க, இப்ப நீங்க என்ன கீழே இறக்கி விடலனா நான் அந்த பக்கம் குதிச்சிருவேன். நான் சொன்னதை அப்படியே செஞ்சு காட்டிடுவேன், பாத்துக்கோங்க. பரவாயில்ல, அந்த பக்கம் குதி. உன்னை பத்தி யாருக்கும் அக்கறை இல்ல. உன் கையும் காலும் உடைஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் உன்னை பாத்துக்க ஆளுங்க வேண்டாம். நான் நிஜமாவே குதிச்சிருவேன். சரி குதி. என்ன வேர்க்குது? கொஞ்சம் காத்து வரட்டும். நான் குதிச்சிருவேன். தயவு செஞ்சு அதை செய் இளவரசி. நான் வந்து சத்தியமா குதிச்சிருவேன். ஐயோ இளவரசி. யார் இவங்க? நான் இப்படி ஒரு அரவணைப்பை இது வரைக்கும் அனுபவிச்சதே இல்லையே. நல்ல திடமான ஆண்மகன். இதே துடிப்பு ரொம்ப வலுவா இருக்கு. ஹே பொண்ணே, என்ன கொஞ்சம் போக விடுறியா? மன்னிக்கணும் தளபதி, உண்மையிலேயே அந்த பக்கம் அவங்க விழுந்துட்டாங்க. பாவம், உங்களுக்கு கை கால் உடைஞ்சிருந்தா? கொஞ்ச நேரத்துக்கு உங்க வண்டியில என்ன ஒளிச்சு வச்சுக்கோங்க. நீங்க உதவி செய்யலன்னா நான் அவ்வளவுதான். சரி சரி, அப்படின்னா சரி, நான் முன்னாடி போறேன். ஏய், நான் என் கழுத்தை விடுன்னு தான் சொன்னேன். பிரச்சனை விடுன்னு சொல்லல. என்னன்னு பாரு. என்னாச்சு பாத்தியா? தளபதி, இளவரசியை காணும். போய் தேடி கண்டுபிடி. உத்தரவு பிரபுவே. சரியான நேரத்துக்கு வந்து என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி வீரமங்கையே. நீ மட்டும் இல்லனா நான் அவ்வளவுதான். ரொம்ப நன்றிகள். பரவாயில்ல விடு. உன்னை யாரோ துன்புறுத்துறதா சொன்னா நீ தளபதி மாளிகையில இருந்து வெளியில வர அப்படின்னா நீ ஸ்வேயோக்கு சேவகம் பண்ற, அப்படிதானே? உனக்கு அவரை நல்லா தெரியுமா? சின்ன வயசுல நான் இங்க வந்து விளையாடுவேன். அம்மா, உன் ஆடையோட தரமே சரியில்லையே. நீங்க இருக்கிற வேலையாட்கள்ல ஒருத்தியா? நீ ஒன்னும் பயப்படாத. எங்களோட மாளிகைக்கும் இந்த மாளிகைக்கும் உள்ள உறவு முன்னளவுக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா இங்க தலைமை அதிகாரி யாருன்னு எனக்கு தெரியும். உள்ள போய் உனக்காக நான் அவங்க கிட்ட பேசுறேன். இல்ல வேண்டாம் வேண்டாம், நான் ஸ்வேயோட சேவகி கிடையாது. அவங்களுக்கு சேவகம் பண்ணலன்னா அப்ப யாருக்கு சேவகம் பண்ற? அது வந்து இளவரசிக்கு சேவகம். என் எதிரிக்கு நான் உதவி பண்ணிருக்கேனா? கீழே இறங்கி போ. வீரமங்கையே, இன்னும் கொஞ்ச தூரம் தள்ளி போய் நிப்பாட்டுங்களேன். ஒருவேளை நான் இங்கே இறங்கிட்டேனா இளவரசி ஆளுங்க என்ன புடிச்சிருவாங்க. அப்படின்னா உன்னை அந்த சுவர்ல இருந்து கீழே தள்ளிவிட்டு கொடுமைப்படுத்தினது அந்த இளவரசியா? ஆமாங்க, நீங்களே பாத்தீங்களா, சுவர் மேல நிக்க வச்சு தள்ளி விட்டாங்க. நீங்க மட்டும் உதவி செய்யறதுக்கு அங்க வரலனா நான் செத்தே போயிருப்பேன். அட கடவுளே, இந்த உலகத்துல இவ்வளவு மோசமான எண்ணெய் படிச்ச ஒருத்தி இருப்பாளா என்ன? ஒரு சிலர் பறக்கும் போதே அப்படிதான் போல. வீரமங்கையாரே, வண்டி ரொம்ப நேரமா போய்கிட்டு இருக்கு. எனக்கு கொஞ்சம் இறக்கி விட்டுருங்களா? இரு இரு, என்ன அவசரம்? அந்த இளவரசிய பத்தி இன்னும் கொஞ்சம் தகவல் சொல்ல. நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? என்னையும் அவளையும் ஒப்பிட்டு பார்த்தனா யார் அழகு? நீங்க தாங்க. அழகுலயும் அறிவுலயும் அதுவும் நீங்க தான். என்ன இறக்கி விட சொல்லுங்களேன். இரு இரு, என்ன அவசரம்? கொஞ்ச நேரத்துல மாளிகைக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் இளவரசி இருக்கிற இடத்த காட்டு. அதுக்கப்புறம் நான் உன்னை அனுப்பிடுறேன். முடியாது முடியாது முடியாது, நான் இப்பவே போயிடுறேன். வண்டிய சீக்கிரம் விட. அந்த குதிரைக்கு உயிரே போனாலும் பரவாயில்ல, சீக்கிரம் போ. அப்படியே ஓடிடலாம். சு அவர்களுக்கு வணக்கம். மாளிகையில ஒரு சின்ன விஷயம். பெரியம்மா இப்போ அங்க இல்ல. பரவாயில்ல பரவாயில்ல, உங்களோட இந்த இனிப்பு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அப்படிங்களா? நான் போய் தளபதிக்கு தகவல் சொல்லிட்டு வரேன். நீங்க சாப்பிடுங்க, இன்னும் வேணாலும் கேளுங்க, தருவாங்க. எங்க போய் ஒளிஞ்சிட்டு இருக்கா? இப்படி வா.
வந்து இளவரசியை காட்டு. ம். இளவரசியை நீங்க என்ன பண்ண போறீங்க வீரமங்கையே? என் வாளால அவ முகத்தை கிழிக்க போறேன். இருங்க போகாதீங்க. இளவரசி உள்ள இருக்காங்களா இல்லன்னு நான் பாத்துட்டு வந்துடுறேன். நீங்க போய் அங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஓய்வெடுங்களேன். சரி போ. அப்பாடா, வந்துட்டீங்களா இளவரசி? கொஞ்சம் விட்டுருந்தா அவ்வளவுதான். இங்க பாரு. நீ உடனே போய் இந்த அறையில இருக்க நாற்காலி மேசை எல்லாத்தையுமே எடுத்துட்டு வா. கதவை மூடிக்கணும். அவங்கள உள்ள விட்டுற கூடாது. யாரு? அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்ல. முதல்ல போ, சொன்னதை எடுத்துட்டு வா. போ. சரி. தெருவுல போயிட்டு இருந்த வண்டிகள் எல்லாம் சோதனை போட்டு பாத்தீங்களா? எல்லாத்தையும் பார்த்துட்டோம். சந்தேகப்படுற மாதிரி எதுவும் தெரியல. ஆனா என்ன? அண்ணா, உன்னை பார்த்தா எவ்வளவு நாள் ஆச்சு? தங்கச்சி நீயா? நீ எப்படி இங்க? பிங்ஷாலோயன் பயிற்சி எடுக்க போறதா சொல்லியிருந்தல, நான் பயிற்சி முடிச்சிட்டேன். என் கூட சண்டை போடு. அதெல்லாம் இப்ப முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன பயிற்சி எடுக்க சொல்லிட்டு இப்ப நீயே வேணான்னு சொன்ன என்ன அர்த்தம்? இங்க பாரு, இனிமே நீ என்ன தேடி இங்க வர வேண்டாம். ஏன் அப்படி சொல்ற? எல்லாம் அவளால தானே? அவளுக்கும் எதுக்கும் சம்மந்தமே இல்ல. எனக்கு தெரியும். என் அப்பா மேல உங்களுக்கு மன வருத்தம். உங்க குடும்பத்துக்கு வேற என்ன இருக்குன்னு நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் ஷோமு பணைய கைதி அங்க போனாரு. ஆனா நான் ஒன்னும் வேணும்னு அப்படி செய்யல. இங்க பாரு, இத பத்தி பேசலாம் இப்ப நேரம் இல்ல. நான் உன்னை போக விட மாட்டேன். நான் அந்த கலையை முழுசா பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறமா உன் கூட வந்து சண்டை போட்டு பாக்கலான்னு நீ தானே சொன்ன. இப்ப என்னடானா என்னை ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிற. ஆனா என் மனசுக்கு நல்லா தெரியும், உன் மனசுக்கும் அது வருத்தமா தான் இருக்கும். ஆனா நீதான். தளபதி மனசு சோகமா தான் இருக்கு. ஏன்னா இந்த செடியை 3 வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காரு. நீங்க என்னடானா அவரோட உழைப்பு அப்படி வீணடிச்சிட்டீங்களே. பாருங்க, அவரோட முகமே வாடி போச்சு. என்ன அண்ணா, உங்க மனசுல இந்த செடி கொடிக்கு மட்டும் தான் இடம் இருக்கா? என்ன பண்றீங்க? நிறுத்துங்க, சொல்றது கேளுங்க. எல்லாம் ஒழிஞ்சு போட்டும். நிறுத்துங்க. நான் விட்டு கொடுக்க மாட்டேன். தளபதி, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? எனக்கு ஒண்ணும் இல்ல. இளவரசி, நான் வந்துட்டேன். போச்சுடா. யாருங்க? உங்களை எங்கள் அறைக்கு வரவேற்கிறோம். ஆமாமா. பரவாயில்ல, திரும்ப வந்துட்ட. சரி சொல்லு, ஒழுங்கா உண்மையை சொல்லு. இதெல்லாம் யாரோட வேலை? இந்த திட்டத்தை நீ யார் கூட சேர்ந்து போட்டன்னு சொல்லு. என்ன தளபதி விளையாடுறீங்களா? நான் தவறி கீழே விழுந்ததுக்கு அப்புறம் ஷூ அவர்களை சந்திச்சேன். அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு நேரம் இங்க வந்துட்டேன். இனிமே இதுதான் என்னோட வீடு. எனக்கு இதான் வீடு. இதை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டேன். நானும் தான். இளவரசி, இந்த மாதிரி விளையாட்டுக்கெல்லாம் இது நேரம் கிடையாது. நீங்க மட்டும் உண்மையை ஒத்துக்கலன்னா அப்புறம் ஐயோ, நான் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல. ஏன் நம்பவே மாட்டேங்கிறீங்க? அன்னைக்கு நடந்த சம்பவத்தை பத்தி நான் சொல்றேன். உன்னை இந்த விஷயத்துல தான் என்னால நம்பவே முடியல. நண்பா பாய், நான் உன்கிட்ட கேட்டது தயாரா இருக்கா? தயாரா தான் இருக்கு தளபதியாரே. ஏன் என்ன பண்ண போறீங்க? அத வெளியேடு.
என்ன மறைச்சுக்கோ. இங்க பாருங்க, என்ன ஒழுங்கா போக விட்டுருங்க. நீங்க மட்டும் விடலனா நான் கத்தி கூப்பாடு போடுவேன். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, இனிமே கத்துவியா? நிறுத்திட்டேனே. இனிமே ஓடுவியா? ஓட மாட்டேனே. உன்னெல்லாம் நம்பவே முடியாது, குறிப்பா உன் கால்களை. ஏய், என்ன பண்ற? எதுக்கு இதெல்லாம்? நான் என்ன நாய் நினைச்சியா? இத ஒரு கைதி கிட்ட இருந்து சிறப்பா கொண்டு வந்திருக்கேன். இனிமே நீ எங்கேயாவது ஓடணும்னு பார்த்தனா நான் கண்டுபிடிச்சிருவேன். உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு நீ சொல்ற வரைக்கும் நான் போக விட மாட்டேன். உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன், அதை ஒழுங்கா பயன்படுத்திக்க. தளபதி, ஒரு மடல் வந்திருக்கு. இதோ வரேன். தளபதி, பிரபு லோ கிட்ட இருந்து தகவல் வந்திருக்கா? அரசர் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் கொலகாரங்களை கண்டுபிடிக்க முடியலையா. அந்த கொலகாரங்க இளவரசியோட எதிரியா இருக்கலான்னு சொல்றாங்க. ஆனாலும் ஜூ சிங்ஷன் ஷுன் மன்னரா மாறினதுக்கு அப்புறம் மாளிகையில சூக்விங்கிற ஒரு பொண்ணு இளவரசி சூயை பார்த்து பொறாமப்பட்டதா சொல்றாங்க. நாம அப்படி சொல்லிட முடியாது. கொலை பண்ண வந்தவங்க மாளிகை பத்தி எல்லாம் தெரிஞ்சவங்களா இருக்காங்க. அவங்க கூட சண்டை போடும் போதே ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பா அவங்க ஷூச்சு யூப கொலை பண்ணல. தளபதி, நீங்க என்ன சொல்ல வரீங்க? இளவரசி அந்த கொலைக்காரங்களும் ஒரே குழுவா? அப்படியே இது சொல்லிட முடியாது. ஆனா ஷூச்சு யூவ குறைச்சி எடை போட முடியாது. உண்மை என்னங்கிறத நாம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஒருவேளை இளவரசிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னா அவங்க உண்மையை சொல்லிடலாமே. அதுக்கு தானே நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இப்ப முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. என்ன தளபதி? உடஞ்சு போன கால்களை உடனே ஒட்ட வைக்கலனா அப்புறம் அதுக்கு உயிர் கிடைக்காது. தளபதி, செடிகளை பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. நாமளும் அந்த செடிகள் மாதிரி தானே, அதனால எனக்கு அதுங்களை பிடிக்கும். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நான் தூங்கலாம். தினமும் நான் தூங்காமலே இருந்துட்டா அப்புறம் இங்க இருக்கிறவங்க என் பிரச்சனையை கண்டுபிடிக்க மாட்டாங்கல்ல. ஆனா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த கொடுமை? உடஞ்ச கால்களையும் கைகளையும் ஒழுங்கா புதைச்சிரு. தளபதி, உடஞ்ச கால்களையும் கைகளையும் இங்க புதைக்கிறது சரிதானா? முடிஞ்ச அளவுக்கு ஆழமா போட்டு புத. இந்த கை காலெல்லாம் நல்லா அழுகணும். அப்பதான் இதுக்கு மேல நல்ல பூக்கள் பூக்கும். யாரையோ கொலை பண்ணி பணத்தை கொண்டு வந்து புதைக்கிறாங்க. அதனாலதான் இங்க பூக்கள்லாம் நல்லா வளருது. அப்படின்னா இங்க நடக்கிற இடம்லாம் பணமா இருக்குமா? என்ன மாதிரியான மனுஷன் இவரு? பொணங்களுக்கு நடுவுல வாழ்றாரா? இந்த ஆளு கேட்கிற உண்மையை நான் சொல்லாட்டி அப்புறம் என்ன என்னையும் புதைச்சிருவாரா? தளபதி, இந்த தலை ஒன்னும் முழுசா வெட்டப்படல. விட்டுறாத, வெட்டி துண்டாக்கிடு. அட கடவுளே, இப்படி கொடூரமா கொலை பண்றாங்க. உன் பேர் சோயே தானே? நாளைக்கு உன் கல்லறைக்கு மேல இந்த செடியை நட்டு வைக்கிறேன். நண்பா பாய். இளவரசிக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கோ? ஒண்ணு பண்ணு, தங்க ஊசி கொண்டு வா, சிகிச்சையை கொடுத்துருவோம். உத்தரவு. இல்ல இல்ல, வேண்டாம். இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க?
இளவரசிக்கு என் வணக்கங்கள். எந்திரிச்சிட்ட? தூக்கம் வருது, நான் படுத்துட்டேன். நீங்க 2 பேரும் வெளியே போறீங்களா? அதான் எந்திரிச்சிட்டல்ல, பரவாயில்ல, வந்து சொல்லு. என்ன சொல்லணும்? ஏய் வேண்டாம் வேண்டாம், பேச்சா இருக்கட்டும், ஆயுதம்லாம் வேண்டாம். உன்னை நினைச்சு பயப்படுவேன் நினைச்சியா? உங்க 2 பேரோட ரகசியமும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன துன்புறுத்துனீங்கன்னா அப்புறம் உங்க ரகசியத்தை நான் வெளியில சொல்லிடுவேன். பரவாயில்லையே, இப்போ அது ஒத்துக்கிட்டியே. என்ன இருந்தாலும் மனுஷங்க உயிர் தானே, அது மேல உனக்கு அக்கறையே இல்லையா? மனுஷங்க உயிரா? என்னவா? இறந்து போனவங்க மண்ணுக்குள்ள நிம்மதியா தூங்குவாங்க. நீங்க புதைக்கிறவங்க உங்களால கொல்லப்பட்டவங்களோ இல்லையோ, அவங்கள உங்க இடத்துல நீங்க புதைக்க கூடாது. அதுவும் இல்லாம செடிகளுக்கு உரம் போட இன்னும் நிறைய இருக்கு. நீ அந்த கத்தியை கீழே போடு, நான் உனக்கு ஏன் தோட்டத்து நிபுணரை காட்டுறேன். வேணாம் தளபதி, பயந்துட போறாங்க. இங்க பாரு, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? வேண்டாம் 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 வேண்டாம், உன் கொலகார கையால என்ன தொட்டுறாத. என்ன தனியா விடு. ஏன் இப்படி கொடுமை பண்ற? நான் உன்னை சந்திக்கிறதுக்கு முன்னாடி வாழ்க்கையில கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது. ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் என் மனசுல 2 வார்த்தை தான் ஓடிட்டு இருக்கு. என்னது? உயிரை காப்பாத்திக்கணும். அப்ப ரொம்ப வசதியா போச்சு. என்ன பண்ண போற? காட்டுறேன் வா. நீ என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். என்ன விடு, என்ன விடு. இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் நம்மள கண்ட துண்டமா வெட்ட போறானா? கணவரே, எதுக்கு இந்த கத்திய இத்தனை தடவை தொடச்சுக்கிட்டே இருக்கீங்க? நம்ம எங்க தான் போயிட்டு இருக்கோம்? ஏதாவது சொல்லுங்கள. என்ன விஷயம்? ஒரு சில பேருக்கு சவப்பெட்டியை பாக்குற வரைக்கும் பயம் வராது. நண்பா பாய், நம்ம திட்டத்தை செயல்படுத்து. உத்தரவு தளபதியாரே. கொலை பண்றாங்க, நம்மள கொலை பண்றாங்க. கொலை பண்ண முயற்சி. நானு ஒரு பெரிய படையே இருக்கு. ஒழுங்கா பதில் சொல்லு, இல்லனா அம்புகள் இறக்கம் காட்டாது. சரி சொல்லு, நீ இங்க வரதுக்கு முன்னாடி மன்னர் உன்கிட்ட என்ன சொல்லி அனுப்புனாரு? அவர் என்ன கூப்பிட்டு பேசியிருந்தா நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துருக்க மாட்டேனே. அன்னைக்கு வந்த கொலைகாரங்களை உனக்கு ஏற்கனவே தெரியுமா? கொலைகாரங்களே தெரியுமாவா? எனக்கு எப்படி அவங்கள தெரிஞ்சிருக்கும்? உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களாச்சும் சொல்லுங்களேன், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தங்கப்பறவை மாளிகையை குறி வச்சிருந்தாங்க. ஆனா அவங்க வர்றதுக்கு முன்னாடி நீ எப்படி அங்கிருந்து தப்பிச்சு போன? அத கேக்குறீங்களா? அது கொஞ்சம் குழப்பமா இருக்கும். நான் மத்தவங்கள மாதிரி இல்ல. என் கனவுல நான் எதிர்காலத்தை பாப்பேன். அன்னைக்கு நடக்க போற விஷயம் என் கனவுல நான் பாத்துருவேன். அதனால நான் அன்னைக்கு... போதும், நிறுத்துறியா? ஏய், நானே உண்மையை சொல்றேன், நம்ப மாட்டேங்கிறா. என்ன மனுஷன் நீ? இதுக்கு பேரு தான் உண்மையா? உனக்கு அங்க யாராவது உதவி பண்ணாங்களா? எப்போ? இல்லையே. தேவையில்லாம சோயோவை இந்த ஆளுக்கு காட்டி கொடுத்துட கூடாது. இந்த ஆளெல்லாம் நம்பவே கூடாது. ரொம்ப மோசமானவனா இருக்கா. நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டேன். நான் உன்னை முழுசா புரிஞ்சுக்கல போல இருக்கு. தப்பு நடக்கிறது சகஜம். போனா போட்டு விடுங்க. சரி, நான் அப்படியெல்லாம் நடந்திருக்க கூடாது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க இளவரசி. நீ ஒரு பைத்தியம். இளவரசி, இப்ப ஞாபகம் வந்துருச்சா? யாரையும் பிடிக்கணுங்கிறதுக்காக என் உயிரை பணைய வைக்க கூட நீ துணிஞ்சிட்டியா? தளபதி, இதெல்லாம் தேவைதானா? இவ நிறைய பொய் சொல்றா. இதை விட்ட வேற வழியே இல்ல. இவ செல்லம் கொடுத்து வளர்க்கப்பட்ட பொண்ணு. மரணத்தை தவிர வேற எதுவுமே இவ்வளவு பயமுறுத்தாது. இளவரசி, அசையாம நில்லுங்க, இல்லைன்னா இந்த அம்பு உங்க உயிரையே எடுத்துரும். உனக்கு இறக்கமே கிடையாதா?
தூக்கத்துல இருக்கும் போது என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஒழுங்காவே நடத்தல. நான் என்ன அந்த அளவுக்கு ஒரு மோசமான பொண்ணா? சரி, உன் ஆசையை நிறைவேத்துக்கோ. 有时今夜一直等，是不是你在问，相爱过的人相似几分？抱歉水太深，让你成为了我的真，于是现在扑扑风尘，难舍难分。终于我懂你的灵魂，勇敢与结结孤身，照亮我像星辰。我们解开了记忆的不对称，也让彼此的眼神重新天真。给予年华的浮生，像悦耳的古筝，听我们之间那份爱恋。想你的时候，结冰还需细凝人，于是现在扑扑风尘，难舍难分。终于我懂你的灵魂，勇敢与结结孤身，照亮我像星辰。 பயமுறுத்தியே கொல்ல பாக்குறியா? என்ன கீழே இறக்கி விடு. எனக்கு பொண்ணுங்க அழறது பிடிக்காது. உன் கண்ணீர் நின்னதுக்கு அப்புறமா நாம இங்க இருந்து போலாம். என்ன அழ வைக்கணும்னு தானே கூட்டிட்டு வந்த? கண்டிப்பா இல்ல. பின்ன எதுக்கு? கொஞ்சம் நிம்மதியா இருக்க. நிம்மதியா இருக்கவா? என்ன மகிழ்ச்சியா வச்சுக்க, அது மட்டும் பத்தாது. எனக்கு என்ன ஆசைன்னு நினைச்சியா? காரணம் இல்லாம நான் அப்படி பண்றேன்னு நினைக்கிறியா? நான் ஒன்னும் கெட்டவன் கிடையாது. ஆனா நீ இதுக்கெல்லாம் காரணம் உன்னோட முட்டாள்தனம் தானே? அந்த கொலைகாரங்களை பத்தி உங்களுக்கு ஏன் தெரிஞ்சுக்கணும்? எனக்கு இருக்கிற ஒரே தடையும் அதுதான். கெட்டவங்க தப்பிச்சு போக நான் அனுமதிக்க கூடாது. கொலை செய்ய வந்தவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டானா அப்ப இவன் மத்தவங்க மாதிரி இல்ல, கெட்டதை அழிச்சு நல்லதை நிலைநாட்டுறவ. இந்த உலகத்துல இப்படிப்பட்ட நல்லவங்க உண்மையிலே இருக்காங்களா? ஆமா, அன்னைக்கு எனக்கு உதவி கிடைச்சது. ஆனா அவனதான் என் அப்பா கொல்ல முயற்சி பண்ணாரு. மத்த கொலைகாரங்க யாருன்னு எனக்கு சரியா தெரியல. அவங்கள நான் பார்த்ததும் இல்ல. அப்படின்னா நீ என்கிட்ட போய் சொல்லியிருக்க. பரவாயில்ல. ஆனா உன்னை காப்பாத்தினவனுக்கு நீ நன்றி கடன் பட்டிருக்கல. சரிவிடு, உன்னை நீயே வருத்திக்க வேண்டாம். கீழே இறங்க. என்ன பண்ற? இதே வாசனை தான். கொலை முயற்சி நடந்தப்போ இதே வாசனை தான் வந்தது. என்ன வாசனை? ரத்த வாடை. அன்னைக்கு எனக்கு இந்த வாடை வந்ததுனால்தான் பக்கத்துல யாரோ இருக்காங்கன்னு நான் சந்தேகப்பட்டேன். அப்ப நான் அந்த கொலைகாரனா இருப்பேன்னு உனக்கு சந்தேகம் வரலையா? ஆம்பளைங்க உடம்புல இந்த வாடை வரதான் செய்யும். வருஷம் பூரா போர்க்களத்துல இருந்திருக்கீங்க, உடம்புல நிறைய காயம் இருக்கும். அப்படின்னா நான் பக்கத்துல இருக்கும்போது உனக்கு அசௌகரியமா இருக்குமா? அதெல்லாம் இல்ல.
எல்லையில ரொம்ப குளிரா இருக்கும். அங்க சண்டை போடுறவங்களோட உடம்புல நிறைய மாற்றங்கள் உருவாகலாம். அவங்க ரத்தம் ஏற்கனவே உறைஞ்சு போயிருக்கும். நான்சாங்காக ரொம்ப ஏங்குவாங்க. என்ன நான் திரும்ப ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? மற்ற பொண்ணுங்களை விட நீ கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்க. நீங்க 1000 தொலைவு வர பயணம் பண்ணீங்க. ஆனா நான் 1000 புத்தகங்களை படிச்சு முடிச்சிருக்கேன். நீங்க சிரிச்சீங்க தானே? பரவாயில்ல, அழகாதான் சிரிக்கிறான். அப்படின்னா என் உயிருக்கு இன்னைக்கு ஆபத்து இல்ல. சரி வா போலாம். வாங்க வாங்க போ. வாங்க நில்லு. என் தம்பி அது. நீ எப்படி இங்க? அக்கா, எதுக்கு நீ இங்க? தளபதிக்கு ரொம்ப தான் நெஞ்சழுத்தம். அக்கா இப்பதான் கண் முழிச்சிருக்காங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. இந்த மாதிரி இடத்துக்கு எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? நானும் அவங்களும் கொஞ்சம் தனிமையில இருக்கலாமே நீங்க வந்தோம். ஆனா நீங்க எதுக்காக இவ்வளவு பேரை கூட்டு வந்தீங்க? என்ன பண்ண போறீங்க? அக்காவை கூட்டிட்டு போறேன். ஒரு நிமிஷம். நீ அவன் கூட போய் தான் ஆகணுமா? தம்பி, நான் வந்து வா. தளபதி, இளவரசி எதுக்கு போக விட்டீங்க? இது நமக்கு பிரச்சனையா மாறாதா? எல்லாத்தையும் நான் தெளிவாக்கிக்கிட்டேன். அவளால ஆபத்து இல்ல. முதல்ல இந்த காயத்தை குணப்படுத்த உதவி செய். இது ரொம்ப ருசியா இருக்கு. அக்கா பொறுமையா சாப்பிடு. தொண்டையில அடைச்சுக்க போகுது. உனக்கு உணவு கூட கொடுக்கலையா? இப்பதான் நான் நிம்மதியா உட்காந்து சாப்பிடுறேன். உனக்கு தெரியாதா என்ன? கொஞ்ச நாளாவே என் நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு. உன் உருமாற்றத்தை பாத்துட்டானா? பாத்திருக்கலாம், பார்க்காமலே இருந்திருக்கலாம். என்ன சொல்ற? எனக்கு தெரியலன்னு சொல்றேன். இருந்தாலும் சில நேரத்துல சரியா இருக்கான். சரியா இருக்கும்போது என்ன நல்லா கவனிச்சுக்கிறான். நானும் மகிழ்ச்சியா இருக்கேன். ஆனா அன்னைக்கு மணமகள் அறையில மட்டும் கொஞ்சம் மோசமா ஒரு நிமிஷம் இரு. இப்போ நீ என்ன சொன்ன?说什么惹你生气了？那句话能哄你回家？怕下雨打湿你头发。要怎么才是温柔啊？我睡不醒的小尾巴，捂着嘴是在头上吗？张牙舞爪的你啊，一条粘人小尾巴，睡不着的小牵挂。晚霞爬过树枝呀，盛夏穿过绿篱笆，我想到你身旁吗？这眼泪都是牵挂。